ராகவனை மட்டும் மன்னிச்சிருங்க. அவனால இந்த இழப்பெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அவன் நீங்க இல்லைன்னா உயிரோடவே இருக்க மாட்டான். ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. மாறா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எந்த தப்புமே பண்ணல. உங்க குடும்பத்துக்காக ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கீங்க. அத புரிஞ்சுக்காம ஆக்சிடென்ட் பண்ணதை நீங்க தான் நினைச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். நீங்க தான் மாறா என்ன மன்னிக்கணும். ஐயோ அண்ணி, என்ன சரிங்க. உங்க அண்ணனுக்காக எல்லாத்தையும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க. ஆனா நான் என் அண்ணன் மேல இருந்த பாசத்துல உங்களை எதிரியா பார்த்தேன், வெறுத்து ஒதுக்குனேன். ஆனா நீங்க உங்க அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்க தியாகம் தெரியாம நான் என்ன மன்னிச்சிருங்க மாறா. என்ன நீ பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இழப்பு உங்களோடது, முடிவெடுக்க வேண்டியது நீங்கதான். நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு ராகவனை மட்டும் மன்னிச்சிருங்க நீ. அவன் கூட சேர்ந்து வாழுங்க நீ, ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாறா. என்னால அது மட்டும் முடியாது. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க இந்த விஷயத்துல. என்னால அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியே வரவே முடியல மாறா. கண்மணி, மாப்பிள்ள அவ்வளவு சொல்றாருல, அவர் பேச்சு கேளுடி ப்ளீஸ் அண்ணி. என்ன இந்த விஷயத்துல மட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க பேசினா மேலும் மேலும் எனக்கு சங்கடமா இருக்கு. சரி, உங்க நிலைமை புரியுது. எல்லாத்தையும் காலம் மாத்தும். அதுக்கு நீங்க தான் சாட்சி. நான் காலத்தை நம்புறேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மனசு மாதிரி வீட்டுக்கு வருவீங்க. வரேன். நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இல்ல வீரா, உன் அண்ணன் சாவுக்கு இத்தனை நாளும் அவ மாறன் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தா. அதையே அவளால மறக்க முடியாம தான் மாறன அவ்வளவு வெறுத்து ஒதுக்கணும். அதுல இருந்து அவளை மாத்துறதுக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ அப்படி இல்ல, உன் அண்ணன் சாவுக்கு ராகவன் தான் காரணம்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ எப்படி அதை மாத்திக்க போறா? ராகவனை எப்படி அவ ஏத்துக்க போறா? மாறனை மன்னிச்ச மாதிரி ராகவன் மாமாவே கண்டிப்பா மன்னிப்பா. அவ மனசுல ராகவன் மாமா மேல இருக்கிற காதல் அவளை கண்டிப்பா மன்னிக்க வைக்கும். அவளாலையும் ராகவன் மாமாவை விட்டு ரொம்ப நாள் வாழ முடியாது. அவ மனசே அவளை இங்க கூட்டிட்டு வந்துரு வலிமா. டேய், அவ என்னடா சொல்றா? எதுவா இருந்தாலும் சொல்லுடா. பாத்தீங்களா, அவ மனசுல இன்னும் நம்ம குடும்பத்து மேல பாசம் இருக்கு. கண்டிப்பா அவ திரும்ப வருவா. என்ன நம்புங்க வள்ளிமா. அவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். இல்லன்னா அடாடாடா, என்ன காஃபி, என்ன காஃபி. ஃபில்டர் காஃபி குடிச்சாத இந்த காஃபிக்கே அழகு. வீரா மேடம், என்ன மொத்த குடும்பமும் தெருவுல நிக்கிறிய? எது? ஓ, வாசல்ல நிக்கிறியலா? ஆமா அக்கா, நீங்க அன்னைக்கு சொன்ன 10 நாள்ல 7 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எப்பக்கா என்ன இந்த வீட்டை விட்டு வரட்ட போறிய?
என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கீங்க? ஓ, கண்மணி அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே, அதுக்கா? அவங்க வரவே மாட்டாக. ஏன்னா நான் கொடுத்த அடி அப்படி. ஆமாடி. மரா, ம், ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? மரா, நீ என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்ச மாதிரி நானும் உன்கிட்ட ஒரு உண்மையை ரொம்ப நாளா மறைச்சிட்டு இருக்கேன். நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லாம இருந்துட்டேன். அத சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் உன்கிட்ட சொல்ல முடியல. அது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி உங்களோட அம்மா சமாதிக்கு பக்கத்துல ஒரு கடையில இருந்து எடுத்தேன். உனக்கு தெரியாம யாரும் உன் காரோட பிரேக் வயரை கட் பண்ணிருக்காங்கடா. அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீயோ இல்ல மாமாவோ காரணம் கிடையாது. இந்த பிரேக் வயரை கட் பண்ணி விட்ட ஆள் தான் காரணம். நீ இந்த வீடியோல பார்த்தல, இத பாரு.